ஒரு மனிதன் எதிர்காலத்தை குறித்து சிந்திக்கிறான் என்றால், அல்லது ஒரு ரோஜாவை குறித்து சிந்திக்கிறான் என்றால், இந்த சக்கரங்கள் தூய்மையாகவும் அழுத்தமாகவும் வலிமையாக இருக்கும்போது நம்ம ஆறால சக்கரங்களினுடைய தன்மை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஆறாவானது மன உடலுக்கும் பருவுடலுக்கும் தேவையான சக்தியை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு டூல், பேட்டரி மாதிரி. எப்படி ஒரு பேட்டரிக்கு தேவையான சக்தி இருந்தாதான், நல்ல சார்ஜ் இருந்தாதான் அந்த லைட் எரியும், ஃபேன் எரியும், மற்ற எல்லாமே எரியும். அதே போல ஆறாவில் தேவையான சக்தி இருந்தால் மட்டும்தான் மனிதனுடைய உடல் இயக்கமும் என்றாலும் சரி, மனிதனுடைய மன இயக்கமும் செயல்படும். இந்த ஆறாவினுடைய தன்மையில சக்தி வர்றதுக்கு ஒரு நுழைவாயிலாக இருக்கக்கூடியவை தான் சக்கரங்கள். மனிதனுக்கு பிரதான சக்கரங்கள் 7 இருக்கிறது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னா, துரியம் என்ற சக்கரங்கள் இருக்கிறது. இந்த சக்கரங்கள் என்பது இயற்கையாக மனிதனுக்கு கிடைக்கல. மனிதனுடைய மன உணர்வுகள் பயன்படுத்துவதற்கு, உடலை பயன்படுத்துவதற்கு முனையும் போது எந்தெந்த பக்கத்துல இருக்கக்கூடிய எனர்ஜி அந்த சுழல ஆரம்பிக்கிறதோ அதை தான் சக்கரங்கள் என்று அழைக்கின்றோம். மனிதனுடைய உடல் முழுவதும் எனர்ஜி ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு மனிதன் எதிர்காலத்தை குறித்து சிந்திக்கிறான் என்றால், அல்லது ஒரு ரோஜாவை குறித்து சிந்திக்கிறான் என்றால், கண்ணை மூடி உட்கார்ந்து அந்த ரோஜாவை அவன் சிந்திக்கும் போது அவனை அறியாமல் சிந்திக்கக்கூடிய மனம் அவனுடைய புருவ மத்திக்கு வருகிறது. அப்போ உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய எனர்ஜியில ஒரு தடை ஏற்படும் போது அந்த இடத்துல ஒரு எனர்ஜி சுத்த ஆரம்பிக்குது. இதை தான் நாம் சக்கரங்கள் என்று அழைக்கின்றோம். இதே போல எல்லா சக்கரங்களும் இப்படிதான் சொல்லுகிறது. இந்த சக்கரங்கள் வலது மற்றும் இடது பக்கமாக சுத்துகின்றன. வலது பக்கம் சுத்தும் போது பிரபஞ்சத்திலிருந்து ஆற்றலை எடுத்து மனிதனுடைய ஆறாவிற்கும், இடது பக்கமாக சுற்றும் போது பிராண உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எடுத்து பிரபஞ்சத்திற்கும் மாறி மாறி கடத்தக்கூடிய வேலையை ஆறாக்களில் சக்கரங்கள் பார்க்கின்றன. இந்த சக்கரங்கள் தூய்மையாகவும் அழுத்தமாகவும் வலிமையாக இருக்கும்போது இந்த சக்கரங்கள் பிரபஞ்சத்திலிருந்து ஆற்றலை இழுத்து தனக்குள் நிரப்பி வைத்துக் கொள்ளும். இந்த ஒரு வேலையை பார்க்கறதுனாலதான் ஆறாவிற்கும் சக்கரங்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. பொதுவாக நம்முடைய யோகத்துல இருக்கக்கூடிய பலரும் தப்பான ஒரு கணக்கு வச்சிருக்கிறோம். என்ன கணக்கு அப்படின்னா, சக்கரங்கள் எல்லாம் நம்ம பிசிக்கலா இருக்குது, புருவமத்தினா அங்க இருக்குது, தலை உச்சினா அங்க இருக்குது, விசுத்தி இங்க இருக்குது, அநாதகம் இங்க இருக்குன்னு சொல்லி நம்ம தவறான ஒரு கணக்கை இருக்கிறோம். பிசிக்கல் பாடியில நமக்கு அந்த சக்கரங்கள் இல்லை என்பதை முதலில் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆறாவில் தான் அனைத்து சக்கரங்களும் மிதந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆதார சக்கரங்கள் அனைத்தும் ஆறாவில் மிதந்து கொண்டிருப்பதால் தான் பிரபஞ்ச மூல ஆற்றலிலிருந்து சக்தியை இழுத்து தனக்குள் நிரப்ப முடிகிறது. ஆகவே இந்த சக்கரங்கள் மிகவும் நுட்பமான ஒன்றாக இருக்கிறது. இந்த சக்கரங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தூய்மையாகவும் அழுத்தமாகவும் வலிமையாகவும் இருந்தால் அது பிரபஞ்சத்திலிருந்து சக்தியை இழுக்கக்கூடிய ஒரு வலிமையை பெறுகின்றன. ஆகவே சக்கரங்களுக்கும் ஆறாக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நம்முடைய உடலை 5 கூறுகளாக பிரிக்கிறார்கள். அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று. இந்த 5 கோஷங்களில் பிராணமய கோஷமான அந்த சக்தி உடலில் தான் மனிதனுக்கு சக்கரங்கள் மிதந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே சக்கரங்களை சரி செய்தால் ஆறாவை சரி செய்யலாம், ஆறாவை சரி செய்தால் சக்கரங்களை சரி செய்யலாம். இந்த இரண்டும் சரியாக இருக்கும்போது உடலும் மனமும் மிகவும் வலிமையாக இருக்கும் என்பது ஒரு முக்கியமான ஒரு கருத்தாகும். வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.